நம்முடைய செய்தி அறையில் இருந்து இணைக்கிறார் நெறியாளர் அபிநயா இனி உங்களிடம். நன்றி சிவரஞ்சனி. கரூரில் நடந்த அந்த பெருந்துயரம் தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டிருந்தன. இந்த வழக்கில் தாவேகாவினுடைய கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் கைது செய்யப்பட்டார். அதே போல பவுன்ராஜ் என்பவரும் கைது செய்யப்பட்டார். இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இருதரப்பு வழக்கறிஞர்களும் தங்களுடைய வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள். ஒரு நபர் ஆணைய அறிக்கை வரும் வரைக்கும் யாரையும் கைது செய்யக்கூடாது என்று தாவேகா தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்தில். இப்படியாக வாதங்கள் சென்று கொண்டிருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்மோடு இணைகிறார் செய்தியாளர் கார்த்திகேயன். அவரோடு பேசலாம். கார்த்திகேயன், இருதரப்பில் முன்வைக்கப்படும் வாதங்கள் என்னென்ன? குறிப்பாக அரசு வழக்கறிஞர் தண்டபாணி என்பவர் முன்வைப்பது காவல்துறை வகுத்து கொடுத்த அந்த விதிமுறைகளை தாவேகா சார்பில் அவங்க கூட்டம் நடத்திய போது அந்த விதிமுறைகளை கடைபிடிக்காததால் இந்த விபத்து நடைபெற்றதாக அவர்கள் வலியுறுத்தினர். மேலும் காவல்துறையினர் முழு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அதற்கு தாவேகா சார்பில் வாதிட்ட அரசு என்ற வழக்கறிஞர், நாங்கள் கேட்ட இடம் பேருந்து நிலைய ரவுண்டானம் மற்றும் லைட் ஹவுஸ் பகுதியில் கேட்டோம். அதற்கு அவர்கள் தரவில்லை. 4 நாட்கள் காலதாமதம் செய்து மீண்டும் இந்த இடம் தர முடியாது என்று கூறினார்கள். மறுபடியும் 4 நாட்களுக்கு பிறகு லைட் ஹவுஸ் கார்னர் பகுதியில் தான் எங்களுக்கு அனுமதி வேண்டும் என்று அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தினர். ஆனால் அந்த வலியுறுத்தியிலும் அவர்கள் கேட்காத நிலையில் வேலுச்சாபுரம் பகுதியில் மட்டுமே காவல்துறையினர் அனுமதி கொடுத்திருந்தனர். மேலும் 19ஆம் தேதியே அன்று மீண்டும் கரூர் பேருந்து நிலையம் அருகே பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்றுதான் இவர்கள் தாவேகா சார்பில் தொடர்ந்து வலியுறுத்தியதாக அவர்கள் தெரிவித்தனர். மேலும் இந்த கைது சம்பவத்திற்கு ஏன் அவசரப்பட்டு இதை செய்கிறீர்கள்? ஒரு நபர் ஆணையம் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த ஆணையத்தின் முடிவில் வேண்டுமென்றால் நீங்கள் கைது செய்திருக்கலாம். அதற்கு முன்பாக எதற்காக அவசரப்பட்டு கைது செய்கிறீர்கள்? இவர்கள் எந்த தவறும் செய்யவில்லை. ஏனென்றால் இந்த கூட்டத்திற்கு வந்தது யாரும் ஆட்கள் வைத்து அழைத்து வரவில்லை, தானாக வந்த கூட்டம் என்பதால் இந்த கைது தேவையில்லாதது என்று தாவேகா சார்பில் வழக்கறிஞர் கூடிய அந்த வழக்கறிஞர் தொடர்ந்து விவாதித்து வருகிறார். அதற்கு இந்த நிலையில் நீதிபதி இந்த இடத்திற்கு வேண்டாம் என்று ஏன் நீங்கள் மாற்று இடம் கேட்கவில்லையா என்று கேட்டார்கள். அதற்கு முதலில் நாங்கள் 10,000 பேர் வருவார்கள் என்று போலீசாரிடம் தெரிவித்ததனால் அதற்கு பிறகு என்ன இதற்காக நீங்க இடம் மாற்றி கேட்கவில்லை என்று கேட்டதற்கு உழவர் சந்தை வழியாக லைட் ஹவுஸ் பகுதிக்கு ஆய்வு செய்யப்பட்டு இன்ஜினியர்கள் கொண்டு ஆய்வு செய்யப்பட்டது. 1 லட்சத்திலிருந்து 20,000 காலிடம் மற்றும் 5 ரோடு பகுதியில் 60,000 பேர் நிற்கும் வகையில் அந்த பகுதியில் வரும் வழியில் அனைத்து மக்களும் பார்த்து சென்று கொண்டிருப்பார்கள். ஆனால் இவர்கள் வேண்டுமென்று ஒரே இடத்தில் அங்க வேலுச்சாமிபுரம் பகுதியில் அனுமதி கொடுத்ததால் இந்த விபத்து நடந்ததாக தெரிவிக்கின்றனர். நீதிபதி கேள்வியை விஜய் பார்க்க வருவாங்க, ஏன் 10,000 பேர் என்று எப்படி கூறுகிறீர்கள் என்று அந்த கேள்வியும் கேட்டிருக்கார். கரூர் இடத்தில் மாற்று சம்பளம் நாள், அதாவது சனிக்கிழமை என்பது இந்த கரூர் பகுதியில் கும்பல் அதிகமாக வரக்கூடிய டெக்ஸ்டைல் பகுதி என்பதால் அதிகமாக வரக்கூடிய பகுதி என்பதால் பேருந்து நிலையம் லைட் ஹவுஸ் பகுதி தர முடியாது என்று காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்காகத்தான் வேலுச்சாபுரம் பகுதியில் அந்த அனுமதி கொடுத்ததாக அரசு துறை சார்பில் அந்த வாதிடங்களை முன்வைத்திருக்கின்றனர். இருந்தாலும் இந்த தாவேகா சார்பில் நாங்கள் கேட்ட இடம் கொடுத்திருந்தால் இந்த விபத்து நடைபெற்றிருக்காது, மக்கள் ஆங்காங்கு பார்த்து கொண்டு சென்றிருப்பார்கள் என்று வாதிட்டு வருகின்றனர். கார்த்திகேயன், இப்போ நீதிபதிகள் பல்வேறு முக்கியமான கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறார்கள். அந்த 10,000 பேர் ஏன் 10,000 பேர் தான் வருவார்கள் என்று கூறினீர்கள். அதே போல மாற்று இடம் உங்களுக்கு நீங்கள் கேட்ட அந்த இடத்திற்கு பதிலாக வேறு இடம் ஒதுக்கப்பட்ட போது மாற்று இடத்தை நீங்கள் கேட்டீர்களா போன்ற கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறார்கள். இந்த கேள்விகளுடைய முக்கியத்துவத்தை எப்படியாக புரிந்து கொள்ளலாம்? அதாவது கடந்த 13ஆம் தேதியே கரூருக்கு தாவேகா சார்பில் விஜய் பிரச்சாரத்துக்கு வரும் நிலையில் 13ஆம் தேதியை முதலாவதாக கடிதம் காவல்துறையிடம் கொடுக்கப்பட்டது. அதற்கு காவல்துறையினர் எந்த ஒரு பதில் மனுவும் கொடுக்காத நிலை மீண்டும் 19ஆம் தேதி அந்த கரூர் பேருந்து நிலையம் லைட் ஹவுஸ் பகுதி உள்ளிட்ட இந்த 2 பகுதி மட்டுமே இவர்கள் அதிக நேரம் கேட்டுக் கொண்டிருந்தனர். இந்த 19ஆம் தேதி கேட்டிருந்த நிலையும் அதற்கும் காவல்துறை அனுமதி கொடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்ததாக இவர் தெரிவித்தார். மீண்டும் 23ஆம் தேதி மறுபடியும் இவர்கள் மீண்டும் ஒரு கடிதம் கொடுத்து இந்த பகுதிக்கு அனுமதி வேண்டும் என்று தாவேகா சார்பில் கேட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் கடைசியில் நேரத்தில் மட்டும்தான் அந்த நாளை நடைபெறுகின்ற இன்று மதியம், அதாவது ஒரு நாள் முன்பாகத்தான் அந்த அனுமதி என்பது அந்த வேலுச்சாமிபுரம் பகுதியில் மட்டும்தான் தர முடியும் என்று காவல்துறை தொடர்ந்து வலியுறுத்தியதால் அந்த இடத்தில் நடைபெற்றதாக தெரிவித்தார். ஆனால் இருந்தாலும்
இதற்கு காவல்துறை சார்பில் வேறு இடம் தராததுனால்தான் நாங்கள் அந்த இடம் ஒத்துக்கிட்டதாக அந்த தாவேகா சார்பில் கூறி வருகின்றனர். கார்த்திகேயன், இப்ப கரூர்ல இருக்கிற பகுதிகள் அதற்கான அனுமதி வாங்கப்பட்டது தொடர்பான விளக்கங்கள்ல உழவர் சந்தை வழியாக அங்கு ஒரு இடம் கோரப்பட்டது, அது சார்ந்து பொறியாளர்கள் மூலமாகலாம் ஆய்வு நடத்தப்பட்டது என்ற அந்த வாதத்தை தாவேகா தரப்பு முன்வைத்திருக்கிறது. அதே போல இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாரும் ஆய்வுகள் செய்யவில்லை, அதே போல அங்கு ஒரு பாலம் இருக்கிறது என்று போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது எது போன்ற இடம்? முதலில் தாவேகாவால் அனுமதி கோரப்பட்டது அந்த இடத்திற்கு தானா? அதாவது தாவேகா சார்பில் கரூர் பேருந்து நிலைய ரவுண்டானா முதல் இடமாக முடிவு பண்ணியிருந்தனர். அடுத்த இடமாக லைட் ஹவுஸ் கார்னர் பகுதியில் முடிவு பண்ணியிருந்தனர். அந்த இடம் தராவிட்டால் அந்த லைட் ஹவுஸ் கார்னருக்கும் பேருந்து நிலையத்துக்கும் இடையில் உள்ள உழவர் சந்தை பகுதியில் அனுமதி கேட்டிருந்தனர். இந்த உழவர் சந்தை பகுதியில் அனுமதி கேட்டிருந்தால் சேலம் பைபாஸ் வழியாக செம்மடை, மண்மங்கலம், வெங்கமேடு, சர்ச்சு கார்னர், பேருந்து நிலைய ரவுண்டாவின் அந்த உழவர் சந்தையில் நாங்கள் பேசி முடித்துக் கொள்கிறோம் என்று இவர்கள் அனுமதி கேட்டிருந்தனர். ஆனால் அவர்கள் இந்த சனிக்கிழமை அதிக அளவில் இந்த ஊரில் அதிக அளவு சம்பளம் வாங்கக்கூடிய நாட்கள் என்பதால் டெக்ஸ்டைல் தொழில் அதிக அளவு கும்பல் வரும். ஆகையால் உள்ளூர் அந்த பஜாருக்குள் உங்களை அனுமதிக்க முடியாது, நேரடியாக பைபாஸ் வழியாக கோவை சாலையில் உள்ள அந்த ரவுண்டானாவில் அதன் பிறகு ஈரோடு சாலையில் உள்ள வேலுச்சாமிபுரம் பகுதியில் மட்டும்தான் இடம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏனென்றால் இந்த போக்குவரத்தை மாற்றம் செய்ய முடியாது என்று காவல்துறை வலியுறுத்தியனால் அந்த உழவர் சந்தை பகுதிக்கும் இவர்கள் அனுமதி கொடுக்காததால் தான் அந்த வேலுச்சாமிபுரம் பகுதியில் நடைபெற்றது. இவர்கள் கேட்டது 2 இடம், அதற்கு வழி இல்லை என்றால் உழவர் சந்தை 3வது ஆப்ஷன் தாவேகா சார்பில் வைக்கப்பட்டது. அந்த இடமும் காவல்துறை சார்பில் மறுக்கப்பட்டதற்கு பிறகுதான் இங்கு நீங்க வைத்துக் கொள்ளவில்லை என்றால், வேலுச்சாமிபுரத்தில் வைத்துக் கொள்ளவில்லை என்றால் தற்போது வரை அனுமதி கொடுக்க முடியாது என்று முதல் நாள் மதியம் 11 மணி வரை அவர்கள் காவல்துறை சார்பில் வலியுறுத்தி வந்ததால் தான் அந்த வேலுச்சாமிபுரத்திற்கு தாவேகா சார்பில் ஒத்துக்கொண்டதாக தாவேகா சார்பில் தெரிவிக்கின்றனர். தற்போது டிஎஸ்பி செல்வராஜியிடம் நீதிபதியிடம் ஒரு சில கேள்விகளை கேட்டுக் கொண்டிருக்கிறார். போலீஸ் தரப்பும் அதற்குரிய வாதங்களை வைத்து வருகின்றனர். கார்த்திகேயன், இதுல இன்னொரு விஷயம், 90,000 பேர் இருக்கும் அளவிற்கு ஈரோடு சாலை இருந்தது, பொறியாளர்கள் வைத்து அதனை ஆய்வு செய்தோம் என்று போலீசார் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு இடத்திற்கான அனுமதி வழங்கப்படும் போது அந்த ஆய்வுகள் எல்லாம் மேற்கொள்ளப்படுவது வழக்கமா? கண்டிப்பாக. அதாவது ஒரு அதிக கும்பல் கூடக்கூடிய இடத்தில் மக்கள் கூடினால் இந்த ஒரு அசம்பாவிதங்கள் ஏற்பட்டு விடும் என்பதற்காக மாநகராட்சி சார்பாக இந்த நகர்வள அலுவலர், இன்ஜினியர் என்று சொல்லக்கூடிய இவர்கள் நேரில் சென்று ஆய்வு செய்து இதில் எவ்வளவு பேர் கலந்து கொள்ளலாம், எவ்வளவு பேர் நிற்கலாம் என்று காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டு அந்த அளவீடும் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இருந்தாலும் அந்த வேலுச்சாமிபுரம் என்பது நடைபெற்ற அந்த சம்பவ இடம் என்பது 2 புறங்களிலும் சாக்கடை மூடுக்குழி இல்லாமல் மூடாக்கு இல்லாமல் இருந்ததால் அந்த ஒரு கல்லு முள்ளில் அந்த சாக்கடைக்குள் விழுந்துதான் இந்த போல் ஒரு விபத்து ஏற்பட்டதாக அங்கு உள்ளவர்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தனர். இந்த இடம் என்பது 1 லட்சம், அதாவது அதிகபட்சமாக 90,000 1 லட்சம் பேர் கலந்து கொள்ளலாம் என்று காவல்துறையும் ஏற்கனவே அவர்களுக்கு வலியுறுத்தினர். ஆனால் இவர்கள் 10,000 பேர் மட்டும்தான் கலந்து கொள்வார்கள் என்று முதலில் தெரிவித்து அதற்கு பிறகு 2வது நாள் 22,000 பேர் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது என்று தெரிவித்ததனால் அந்த இடம் கொடுத்ததாக காவல்துறையினர் தற்போது வாதங்களை வைத்து வருகின்றனர். இருந்தாலும் இந்த தாவேகா சார்பில் என்ன சொல்றால், நாங்கள் கேட்ட இடம் 2 அல்லது 3வது இடம் கேட்டிருந்தோம், 3வது இடம் கொடுத்திருந்தால் வரும் வழியிலே மக்களை சந்தித்து அங்காங்கு இருந்த மக்கள் அவர்களாக கலைந்து விழுந்திருப்பார்கள். இந்த ஒரே இடத்தில் பேச அனுமதித்ததால் தான் இந்த விபத்து நடந்ததாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். கார்த்திகேயன், இன்னொரு முக்கியமான கேள்வியை நீதிபதி எழுப்பியிருக்கிறார். மைதானமாக வழங்கப்பட வேண்டும் என்பதற்கான அனுமதியை ஏன் கேட்கவில்லை என்று கேட்டிருக்கிறார். அதற்கான காரணம் ஏதேனும் இருக்கா கார்த்திகேயன்? குறிப்பாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் என்பது மக்கள் சந்திப்பு பயண பிரச்சாரம் என்றுதான் மேற்கொள்கிறார். அதாவது பொதுக்கூட்டத்தில் தான் ஒரு இடத்தில் கூடுவார்கள். இது மக்கள் சந்திப்பு பயண பிரச்சாரம் என்பதால் வரும் வழியில் மக்களை பார்த்து கொண்டு அந்த வருவதுதான் இந்த மக்கள் சந்திப்பு பயணம். அதற்காகத்தான் இந்த இடம் தேர்வு செய்யப்பட்டார்கள். வரும் வழியிலே மக்களை பார்த்து அந்த இடத்தில் 5 நிமிடம் முதல் 20 நிமிடம் வரை ஒரு இடத்தில் பேசி முடித்து செல்வதுதான் அவரது வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த பொதுக்கூட்டமாக இவர் ஏற்கனவே மதுரையில் போட்ட மாதிரி பொதுக்கூட்டமாக அறிவித்திருந்தால் அந்த மைதானமான இடத்திற்கு அனுமதி கேட்டிருப்பார்கள். இது மக்கள் சந்திப்பு பயணம் என்பதால் வரும் வழியில் சாலையில் வருபவர்களை மக்களை சந்தித்து மற்றும் அந்த இடத்தில் பேசுவதற்காகத்தான் இந்த மக்கள் சந்திப்பு பயண பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். ஆகையால் அந்த அதாவது ஒரு இடத்தில் மைதானத்தில் நடத்த வேண்டும் என்பது பொதுக்கூட்டமாக இருந்தால் தான் இப்போ அந்த மாதிரி ஒரு மைதானத்தில் நடத்த முடியும்.
கார்த்திகேயன், அதே போல ஏற்கனவே அதிமுகவினுடைய கூட்டம், அந்த பிரச்சாரம் என்பது அதே இடத்தில் மேற்கொள்ளப்பட்டது. அதிகமான கார்களும் வந்திருக்கின்றன. அப்போது இது போன்ற அசம்பாவிதங்கள் நிகழவில்லை. அதன் அடிப்படையில் தான் இங்க தாவேகாவிற்கான அனுமதியும் வழங்கப்பட்டது. ஆனால் தாமதமாக வந்ததுதான் காரணம் என்று போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. அதிமுக கூட்டத்திற்கும் தாவேகா கூட்டத்திற்குமான வித்தியாசமாக என்ன இருந்தது? அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்ட போது, அதாவது அந்த 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு முன்பாக, அந்த இடம் நடைபெறும் இடத்திற்கு முன்பாக, அந்த திருக்காம்புலியூர் ரவுண்டானா என்று சொல்லக்கூடிய இடத்திலிருந்து வாகனத்தில் மேலே ஏறி வந்து, அதாவது அந்த ரோட் ஷோ மாதிரி என்று சொல்லக்கூடிய அந்த வாகனத்தை ஏறி கையில் காமித்து வந்தார். ஆகையால் அங்கு இருந்த மக்கள் அவர்களை பார்த்துவிட்டு அப்படியே கலைந்து சென்று விட்டார்கள். ஆனால் விஜய் வந்து பைபாஸில் வந்து அந்த ரவுண்டானாவில் திரும்பி மேலே ஏறி கையை ஆட்டின உடனே காவல்துறையினர், நீங்கள் இந்த மாதிரி ரோட் ஷோ செய்யக்கூடாது என்று நீ வாகனத்தில் உள்ளே அமர்ந்து செல்லுங்கள் என்று கூறியதாக கூறி வாகனத்தில் அமர்ந்து அந்த உள்ளே லைட்டு கூட அவர் முகத்தை கூட பார்க்காத அந்த மக்கள் வந்து அவர் வண்டிக்குள் இருக்கிறார், அந்த இடம் பேசக்கூடிய இடத்தில் தான் நம்ம அவரை பார்க்க முடியும் என்று தெரிந்ததால் அவரை தொடர்ந்து வாகனத்திலிருந்து பின்னாடி சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து வந்த மக்கள் தொடர்ந்து பொதுக்கூட்டம் நடைபெறும், ஏற்கனவே 50-60 பேர் இருக்கக்கூடிய இடத்தில் அந்த வாகனத்தை சுற்றி இருந்த மக்களும் அதே இடத்தில் ஒரே இடத்தில் குவிந்ததால் இந்த ஒரு விபத்து நடைபெற்றதாக தெரிய வருகிறது. குறிப்பாக அந்த வாகனத்தை தொடர்ந்து வந்த மக்கள் மீண்டும் அதே இடத்தில் பேசும் இடத்தில் ஒரே இடத்தில் குவிந்ததால் இந்த தள்ளுமுள்ளு நெரிசல் ஏற்பட்டதாக தெரிய வருகிறது. கார்த்திகேயன், அதே போல இபிஎஸ்க்கு வருவது கட்சி கூட்டம், விஜயை பார்ப்பதற்கு அனைத்து தரப்பினரும் வருவார்கள் என்ற கருத்தையும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து இது சார்ந்த விவரங்களை நாம் பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.